our channel Spread Love Satish and Mo. சார் உங்களோட பயங்கரமான ஃபேன் சார். நேத்து நீ சொல்லுங்க மனோஜ் அப்படின்னு. மனோஜ் இல்ல மனோஜினி. சோ இன்னைக்கு வந்து என்ன வீடியோ? இவன் ஒருத்தன்டா. சோ இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நாளைக்கு நம்மளோட மனோஜுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே காலேஜ். சூப்பர் அப்ப. அவரோட நீண்ட நாள் ஆசை வந்து அந்த ஒரு ட்ரீம் காலேஜ் ஒன்று அவருக்கு மைண்டில் இருந்துச்சு, இங்கே தான் சேரணும்னு அந்த ஆசை வந்து நிறைவேறிச்சு, நிறைவேற போகுது. நாங்கள் அதனால தான் இன்னும் அதை வந்து உங்கள்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணல. சரி, அவன் ஃபஸ்ட் டே காலேஜ் போகிறப்போ எந்த காலேஜ் எங்கே போகிறான் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ சார் தான் சொல்லணும்ப்பா, அவர் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காருன்றது அவர் தான் சொல்லணும். ஜாலியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாட்டேன். ஆமாம், ஃபஸ்ட் டே எப்படி இருக்கணும் போய் பார்ப்போம். ஃபஸ்ட் டே அவ்வளோவா எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். போயிட்டு வந்துட்டு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் இவன் எந்த காலேஜ், நீ என்ன குரூப் படித்த? காமர்ஸ். இவன் படித்த குரூப்புக்கும் போகிற கோர்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. சொல்கிறேன் நான் தேர்ட் குரூப். எதுக்கு அந்த குரூப் எடுத்தீங்க? அப்புறம் அது மட்டும்தான் அதான் ஈஸியாக இருக்கும்ல, அதனால எடுத்தான். எப்படி நான் கரெக்டாக சொல்கிறேன்? அவனை சிரிக்க வேணா சொல்கிறான், அசிங்கமாக இருக்கு எனக்கு தெரியும். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் அவன் எந்த காலேஜ், நாங்கள் காலேஜில் போய் என்ன பண்ணுறோம் அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போக போகிறோம், அதுதான் நம்ம vlog எடுக்க போகிறோம். ஆட பிக்காளிப்பல. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஜாலியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள. இப்போ அப்கமிங் ட்ரெண்டில் ரோஸ்மெரி இருக்கனால மெனி இன்ஃப்ளூயன்சர் ஆர்கானிக்காக ரோஸ்மெரியை வந்து நியூ ஹேர் க்ரோத் ஆகுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. மாமாஎர்த் வந்து இப்போ நிறைய ஆஃபரில் ரோஸ்மெரி ரேஞ்சில் வந்து இருக்குது. அது என்னென்னா, மாமாஎர்த் ரோஸ்மெரி ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு, அப்புறம் ரோஸ்மெரி ஆன்டி ஹேர் ஃபால் கண்டிஷனர், அதுக்கப்புறம் ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில். அது கூடவே சேர்ந்து அவங்க நியூவாக லான்ச் பண்ணியிருக்க மாமாஎர்த் ரோஸ்மெரி ஹேர் க்ரோத் ஸ்கால்ப் சீரம். இது எப்படி யூஸ் பண்ணணும்னா, நம்மளோட ஸ்கால்ப்ல அப்ளை பண்ணணும். இது நம்ம டைரக்டா அப்ளை பண்றதுனால ஹேர்ல நிறைய ஆயில் அப்ளை பண்ணிருக்க மாதிரி லுக்கா தெரியாது. கிரிட்டீரியா மாதிரி நிறைய ப்ராடக்ட் மாமாஎர்த் ரோஸ்மெரி ஹேர் க்ரோத் ஸ்கால்ப் சீரம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. வித்தின் 14 வீக்ஸ்லயே நியூ ஹேர் வந்துடும். மாமாஎர்த் ரோஸ்மெரி ஹேர் க்ரோத் ஸ்கால்ப் சீரம் பெர்ஃபெக்ட் காம்பினேஷன் ஆஃப் ஹவுஸ் கோல்ட் DIYS. 95% பியூர் ரோஸ்மெரி ஆயில் எக்ஸ்ட்ராக்ட், அப்புறம் 4% அனாகின் அண்ட் மெத்திதானாலாம் இருக்கு. டாக்டர் சஜஸ்ட் பண்ற மினாக்சின்ல விட ரோஸ்மெரி தான் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ என்னோட பிஃபோர் ஆஃப்டர் பிக் பார்த்தாலே தெரியும். என்னோட ஹேர் க்ரோத் கண்ட்ரோல் ஜெர்னி இந்த ரோஸ்மெரி ரேஞ்சில் தான் வந்து இருக்கு. ரோஸ்மெரி ஹேர் க்ரோத் ஸ்கால்ப் சீரம் யூஸ் பண்ணிட்டு ரோஸ்மெரி ஷாம்பு அண்ட் ரோஸ்மெரி கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹேரை பாருங்க, ஹேர் ஃபால் ஆகல, சில்கி ஹேரா இருக்கு. மாமாஎர்த் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்கை வச்சு தான் அவங்க மாமாஎர்த் ஆனியன் ஷாம்பு ப்ராடக்ட்டை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட்டோட ரிசர்ச் வந்து இன்னோவேஷனை பெட்டர் பண்றதுக்காக உங்க ஃபீட்பேக்கை யூஸ் பண்ணிக்கிறாங்க. மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசான், பிளிப்கார்ட், நைகா, பர்பிள், நம்மளோட நியர்பை ஸ்டோர்ஸ்லயுமே வந்து அவைலபிளா இருக்கு. ஸ்கிரீன்ல தெரியற என்னோட கோட வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 20% வந்து ஆஃபர் கிடைக்கும் மாமாஎர்த் வெப்சைட் அண்ட் ஆப்ல. ஸோ உங்களுக்கு வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வேணும்னா யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ நம்மளோட மனோஜினி சார் வந்து வேலைக்காரன் நாயே கிளம்பிக்கிட்டு இருக்காரு. மூஞ்சிய பாருங்க, குளிக்கவே இல்லை. கர்ம கர்மா கட்டு கிட்ட வா. நீ ரொம்ப கருப்பாயிட்டடா மனோ, ரொம்ப கவலையா இருக்க. மேக்கப் போட்டாதான் நல்லா இருக்க, மனோஜினி தான் நல்லா இருக்க. இது நல்லாவே இல்லை, எனக்கே வந்து வியர்டா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. இங்க பாருங்க, காலேஜ் போக சார் வந்து டிப்டாப்பா வந்து கிளம்பிட்டாரு. இந்த சட்டை நான் எடுத்து கொடுத்தது தானே, மூடிட்டு போறிய. ஸோ நான் வந்து கிளம்பி வந்துட்டேன். நம்மளோட சதீஷ் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அவன் வந்து கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து மனோஜை வந்து போய் காலேஜில் வந்து விடணும். ஸோ இப்போ வரைக்குமே மனோஜ் வந்து எந்த காலேஜ் என்ன குரூப் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. சதீஷ் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து சொல்கிறேன். டைம் எத்தனை ஆகுது? 6:30 கரெக்டா டைம் வந்து 6:30 ஆக போகுது. பிறவி பைத்தியம். இவனுக்கு வந்து 7:30 7:40க்குலாம் வந்து உள்ள இருக்கணுமா. 8 மணிக்கெலாம் வந்து அது கிளாஸ் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நம்ம வந்து சீக்கிரம் கிளம்பி போகணும். இப்போ வாங்க என்னோட அம்மாவை வந்து பார்க்கலாம். அவன் காலேஜ் ஆரம்பிச்சதுலேருந்து சந்தோஷம்தான். ஏன்னு சொல்லவா? ஏன் நீயே சொல்லு. நல்லா வாயில வந்துடும். இப்போ அவன் காலேஜ் போறதுனால உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே? சந்தோஷமா தான் இருக்கு. என்ன வெள்ளம் எந்திரிக்கணும், சாப்பிடவே மாட்டேறியா? செஞ்சு கொடுத்தாலும் ஒரு தோசை 2 தோசையும் சாப்பிட்டு போறியா? ஏம்மா எங்க பாரு, நான் காலேஜ் போகும்போது நீ எப்படி சந்தோஷப்பட்ட அதே மாதிரி
இவனும் காலேஜ் போய் கூட்டிட்டு வந்துட்டானா என்னமா பண்ணுவேன்? வாய முதல்ல மூடு. வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. அப்படிலாம் நடக்காது. என் பிள்ளை என் பேச்சதான் கேட்கும். நான் வந்து உன் பேச்சு கேட்கலன்னு சொல்றேன். என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பேன். நம்பாதம்மா, என்னைய கூட நீ நம்பு, நான் எல்லாத்தையும் வந்து சொல்லிடுவேன். ஆனா இது வந்து ஊமனா மூஞ்சி ஊமை கொட்டா சொல்றது மட்டும் நம்பாதம்மா. ஊத்துன்னா அப்படித்தான் இருக்கும். சரிம்மா, நீ வந்து சமைச்சுக்கிட்டு நான் போய் தம்பியை விட்டுட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஹாய் சலோ ஐ லவ் யூ. வந்து உட்கார்ந்துருக்கீங்க. நான் இங்கதான் இருக்கேன், எங்கேயும் போல. ஏய் வாடி சண்டை போடுவோம் வாடியே. போர் அடிக்குது எனக்கு வாடி சண்டையா போட்டுட்டு மாமா. நம்மளும் வந்து கிளம்புவோம். அப்படியே வீட்டுக்கு போய் சதீஷை வந்து கூட்டிட்டு அப்படியே வந்து கிளம்ப வேண்டியதான். டைம் என்ன 6:30 ஆயிருச்சு. போயிடலாம். ஃபர்ஸ்ட் பீரியட் இன்னைக்கு நீ கட் அடிக்கிற, மாஸ்க் கட்டுற. லூஸ் மாதிரி பேசாதடா. மைக் யார்ட்டே குடுறா. 1/2 மணி நேரம் பிறகு ஸோ காலேஜுக்கு வந்து கிளம்பியாச்சு. அதுக்கு என்னங்கிற இப்ப? நம்மளோட சதீஷ்வையும் வந்து கிளம்பி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சொல்லுங்க, மச்சானா மாப்பிள்ளையா போய் ஃபர்ஸ்ட் டே காலேஜ்ல போய் விட போறீங்க? சரி மச்சானா மாப்பிள்ளையா சொல்லு நீ. How do I tell you? கரெக்டா சொல்லிட்டேன். மூடு ஒரே தான் லென்த் பண்ற. மாப்பிள்ளை, ஏன்னா திருவண்ணை வந்து சதீஷ மாப்பிள்ளைன்னு சொல்லியிருக்காரா, அந்த இதுதானே வரும் சொல்லிட்டு கரெக்டா சொல்லிட்டேன். எப்படி ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போறீங்க, எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் டேவே பேக் மாதிரி போறியேடா மனோ. அது ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் போடலாமா? ஜீன்ஸ்லாம் போடலாமா? அப்போஸ் எல்லாமே போடலாமா? படிக்கிறப்பெல்லாம் ஒரு யூனிஃபார்மை கொடுத்து அந்த யூனிஃபார்மை தான் போட்டு வந்தோம்னாங்க. இதேதான் அந்த டெய்லர்னு சொன்னேன். அந்த யூனிஃபார்மையும் காலேஜ்லயே தச்சு கொடுப்பாங்க. அதுதான் ஹைலைட். ஆமா, நாங்க தச்சுக்க கூடாது. ஏன்னா எனக்கு நான் காலேஜ் படிக்கிற டைம்ல எனக்கு இந்த அப்பெல்லாம் பெல்ஸ் போடுறது தான் எல்லாருமே பசங்க விரும்புவாங்க. டைட்டா பெல்ஸ் மாதிரி கீழே மட்டும் லூஸ் ஆக்க மாதிரி போடுவானுங்க. ஆனா காலேஜ்ல என்ன பண்ணுவானுங்க, தொடைய லூஸ் ஆக்கிட்டு கீழே வந்து ஒரு மாதிரி டைட்டா இருக்க மாதிரி ஒரு பழைய காலத்து ஸ்டைல் ஒன்று இருக்கும். அதுதான் கேட்டா ப்ரொஃபஷனலா போடுறதுன்னு சொல்லிட்டு அதை தச்சு கொடுப்பானுங்க. அப்படியே பேக்கு மாதிரி இருப்போம் நடந்து வரும்போது. நீ போய் காலேஜுக்கு போறப்பெல்லாம் சத்தியமா சரி வரல. அப்படியே வெறுப்பா இருக்கும் அந்த யூனிஃபார்மை போட்டு போறதுக்கே. சி என்னடா வாழ்க்கை அதுன்னு. ஐயோ ஐயோ. சொல்லுங்க, காலேஜ் சொல்லுங்க. அவர் என்ன குரூப் எடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க. நிறைய பேர் அவர் வந்து ரொம்ப ஆசைப்பட்ட இதையே வந்து அவருக்கு நிறைவேற்றியாச்சு. எந்த காலேஜ்னா அமெரிக்கன் காலேஜ்ல விஸ்காம் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அட்மிஷன் போடுற அன்னைக்கே வந்து வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணி உங்ககிட்ட அன்னைக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு காலேஜுக்குலாம் போயிட்டோம். இவன் தான் ஏதோ அட்மிஷன் போடணுமாமா, இன்னைக்கு போடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டலாம் போயிட்டான். போனதுக்கப்புறம் சொல்றாங்க, எதுக்கு நேரில் வந்தீங்க? அதான் மெயிலுக்கே ஆன்லைன் லிங்க் அமைச்சிருக்கோம்ல, ஆன்லைன்ல பே பண்ண வேண்டியதால அப்படின்னு சொல்லி காரி துப்பி அனுப்பிட்டாங்க. அதனால உடனே கிளம்பி வந்துட்டோம். அதான் சரி காலேஜுக்கு போற அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லலாம். சில பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல, என்ன பண்றாரு, என்ன படிக்க போறாரு அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. இதுதான் உண்மையிலேயே இந்த ஜென்ரேஷன்லாம் கொடுத்து வச்சவங்க தான். என் தம்பி வந்து அமெரிக்கன் காலேஜ் தான் வந்து போவேன்னு சொல்லிட்டு அங்கதான் வந்து சீட்டே வந்து போட்டான். அந்த அட்மிஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும்ல. வேற எந்த காலேஜுமே வந்து சார் வந்து படிச்ச அனுப்பல. மார்க்குக்கு எப்படி எங்க சீட்டு கிடைச்சிச்சுன்னே தெரியல. ஏன் 440டா? 440. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. அமெரிக்கன் காலேஜ் நல்லா படிச்சுட்டு வா தம்பியே. கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கிறத பாரு. இவன் எங்க படிக்க போனா, இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க வரும்? ஐடி கார்டா இது? போனோமா கைஸ மட்டும் பார்க்கணும், பொண்ணுங்கெல்லாம் பார்க்க கூடாது. தெரியுது, நீ மூடு. பை பை டாடா. பாய். ஸோ மனோஜ் நல்லபடியாக காலேஜ்குள்ளே வந்து போயிட்டான். அவன் போயிட்டு மத்தியானம் வந்துடுவான். ஏன்னா 1:10க்கே வந்து காலேஜ் வந்து முடிஞ்சிடும். 8 to 1:10. அவன் வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்கிட்ட
ஸோ நம்மளோட தம்பி வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து காலேஜ் போயிட்டு வந்துட்டாரு. எங்க பேக்ல என்ன இருக்கு, என்ன வாங்கிட்டு வந்த அக்காக்கு? கடுப்பேத்தாங்கடா போங்கடா. என்ன கடையா போட்டுருக்காங்க, கேண்டீன்லாம் இருக்கும்லடா. வலிக்குது, ஒரு நாள் போயிட்டு வந்ததுக்கே இந்த பாடம் இருக்கு. டயர்டாகுதா? ஸோ பையன் பொண்ணுங்களே இல்லையா கிளாஸ்ல? இல்லை இருக்காங்க. போயிட்டு வரதில்ல, டிராவல் டயர்ட் ஆகுது. கதை இப்படி போகுதா? நீ என்ன எதுவும் எல்கேஜி புள்ள ஸ்கூலுக்கு போயிட்டு மாதிரி அதை எடுத்து பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க? பேக் ஒன்றும் இருக்காது. டிக்கெட் இதா ஒரு டெம்பரரி ஐடி கார்டு, நம்பர்லாம் போட்டிருக்கா அதுல? ரோல் நம்பர். ரோல் நம்பர் மட்டும் இருக்கு. இது வேற மாட்டிக்கிட்டு சுத்தி, இதை மாட்டிட்டு தான் இருக்கணும். ஆமா பைபிள்லாம் கொடுத்துருக்காங்கடா. பரவாயில்லையடா. அமெரிக்கன் காலேஜ். ஆமா எனக்கே. சரி, இப்போ இவ்வளவு நேரம் மனோஜா இருந்தா, இட்ஸ் டைம் டு சேஞ்ச். வீட்டுக்கு வேலை பார்க்க வந்தால் வேலையை மட்டும் பார்க்கணும். திருவிழா பேசிட்டு போறியா வேலைக்காரன் நாய். டு மனோஜினி. ஸோ டைம் வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு 4-5 எபிசோட் ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்தோம். வேலை சொல்லியே கொள்றாங்க. ஸோ இப்போ வந்து இதுலேயே நாங்கள் கொஞ்சம் ஷூட்டிங் பிடிஎஸ் எல்லாமே காட்டுறோம். வாங்க ஷூட்டுக்கு கிளம்பலாம். ஓகே, ஸோ ஷூட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து நாங்கள் எந்த சீன் எடுத்துகிட்டு இருக்கோம்னா, இவனை எப்படா கூப்பிடுறது? பாண்டியம்மாவா? ஓகே, பாண்டியம்மா வேண்டாமே, செருப்பு பிஞ்சிரும். என்னடா எங்க அம்மா பேருடா, என்னடா வேளாண்ற? அதுக்காக வைப்பான்டா, பாண்டியம்மா தானே அவனுக்கு பேரு. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? வீடியோ பாக்குறப்ப நீங்க கண்டிப்பா இவனோட மேல் வெர்ஷனை வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபீமேல் வெர்ஷனுக்கு இப்பதான் இன்ட்ரோ எடுத்துட்டு இருக்கோம். உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு மற்றவங்களோட இவனுக்கு தான் சாரி எல்லாமே பக்காவா பொண்ணு மாதிரி இருக்கான். சீரியஸா சூப்பர். அவ்வளோ லேடிஸ் கெட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. திரும்புறானே அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுவேன் பெருமாளே. ஆனா இவன் எப்படி நடிக்க போறான்றத பொறுத்து இந்த வில்லியோட ஆர்க்கு மாறும். ஓகேவா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? காரணம் சொல்றியாடா கருவா பயலே. அந்த குடும்பத்தால நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் ஞாபகம் இருக்கா இல்லையாடா? டம்மி தான் போட்டிருக்கு. இந்த சீன் முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து போய் எடுக்கணும். வாடா. வாடா. பொண்ணுங்க மேலே கை வைக்கிற? என்ன தப்பு பண்ணல. பின்றியடா. பாருங்க, காலையில் இந்த வீடியோவில் 7 மணிக்கு கிளம்புறப்போ இந்த பேகை மாட்டினாரு தலைவர். இப்போ மணி எத்தனை பெரிய 9 மணி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 9:15. இன்னும் இந்த பேகை மாட்டின மாதிரியே தான் இருக்கான். காலேஜ்லேருந்து வந்ததுலேருந்தே மாட்டின மாதிரியே தான் இருக்கான். என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு இங்கே வேலையும் வந்து அவர் டெடிக்கேட்டடாக பார்க்குறாரு. எனக்கு மான மரியாதை சூடு சொரணை இருக்குன்னு என்னைக்குடா அவங்கள்ட்ட சொன்னேன்? A few minutes later. இவங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. வாடா விம்மாடா. மூஞ்ச பாருங்க, அணைஞ்ச அடுப்பு மாதிரி. ஏடா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பால் சம்பத்திக்கிட்டு வர முடியும் வரல.